வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு 15-20 நாளாக மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து சுற்றலை, ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இப்போது ஜூலை 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 11 ட்ரேடிங் செஷன் 15 நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அதை லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஹையை வந்து டச் பண்ணும் போதும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் வந்து ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படி உங்களுக்கு வந்து புரியும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பண்ணாங்க, மறுபடியும் கீழே இறங்கினாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹை போகிறாங்க, கீழே இறங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹை போகிறாங்க, கீழே வராங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஹை வரும்போது என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ எதுவுமே வந்து வரலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன், டைட் கன்சல்டேஷன் அப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு. இங்கே எதுவுமே வந்து பேட்டர்ன் மாதிரி வந்து எங்கேயுமே வந்து ஃபார்மும் ஆகலை. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்லேயே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரலாம், என்ன எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து வெறும் நிஃப்டியை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, மற்றதுக்கு அந்த வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இந்தியாவோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட நிஃப்டி 50, ரெண்டாவது பிஎஸ்சியோட சென்செக்ஸ். ஸோ இந்தியாவோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் 2 எடுத்திங்கன்னா 2 தான் வந்து இருக்குது. ஒன்று நிஃப்டி 50, இன்னொன்று சென்செக்ஸ். சென்செக்ஸில் நமக்கு அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து கிடையாது. ஸோ அதிகப்படியான ட்ரேடர்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போவும் நிஃப்டி 50 வந்து இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்செக்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ மாறும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து 2ஆக வந்து பிரியறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வரும் நாட்களில் நாம் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் முடிவு வந்துடுவோம் நம்ம. இல்லை ஒரு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா, மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணுவோம். இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டை எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத யாராலையும் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, யாரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நமக்கு வந்து ஒரு 24,200 வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து 23,800 டச் பண்ணுறாங்களோ அப்போ ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஒரு டைட் கன்சால்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து இது வந்து இதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேஸில் ஒரு ஸ்டாக்கோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஏதாவது ஒன்று கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு அக்யூமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கும், அப்படில்லது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கும். ஸோ அக்யூமுலேஷன் எதுக்காக பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு வந்து வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்து சிக்னல் வந்து எப்போ கிடைக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. ஸோ கிடைக்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் சின்ன சின்னதாக. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு மாதிரி ஒன்றுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இப்போதைக்கு வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுறேன். அது நிஃப்டின்னு கிடையாது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கூட மூவ் எப்படி இருக்கும் வரும் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து வரும். ஸோ இன்றைக்கி நைட்டு அந்த வீடியோ வந்து எப்படியாவது ரெக்கார்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த 23,800 டச் பண்ணுறாங்களோ அப்போ கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இப்போ எப்போ எல்லாம் வந்து 24,200 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் செல்லிங் உள்ள வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சை டச் பண்ணால் போதும் உடனே பைய சொல்ல வந்துடுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் செல்ல சொல்ல வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்.
ஸோ எப்போ ஒரு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் மறுபடியும் கீழே இறங்குது ரெசிஸ்டன்ஸாக மாறுது, எப்போ ஒரு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மறுபடியும் மேலே போகுது ஒரு சப்போர்ட்டாக மாறுது. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது 2வது தடவை 3வது தடவை நடக்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் வரும் மூவ் நமக்கு வந்து எந்த பக்கம் அப்படிங்கிறத வந்து சின்னதாக ஒரு ஹிண்ட்டு நமக்கு வந்து கொடுக்கும். அதை நாம் வந்து கெஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். சரி, இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது சப்போர்ட் கிட்டே வந்து கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் கிட்டே வந்து கிடையாது. இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சுத்தமாக ஒன்றுமே வந்து இல்லை. நியர்லி ஒரு 10-10:30 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ அப்போ நாளை பெரும்பான்மையாக மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா, ஸோ டவுன் சைடு நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வரலாம். ஒரு 23,800 200 பாயிண்ட் தான் வந்து கேப் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே பக்கம் போனாலும் நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ ஆக மொத்தம் மினிமம் ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. நாளை நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்களா அல்லது வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீசன் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அதாவது புரோக்கர்ஸ் சப்போர்ட்டட் கொஞ்சம் பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து அவங்களும் ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து அந்த லிவரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. அதுக்கு பயங்கரமாக வந்து இருக்கும். அவங்க லிவரேஜ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்சு கூட அவங்க வந்து அந்த லிவரேஜ் வந்து எடுப்பாங்க. அந்த லிவரேஜ் யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட புரோக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த புரோக்கர்ஸ் கொடுக்குற அந்த லிவரேஜுக்கு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கொலாட்ரல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கலெக்ட் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து புரோக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னிலிருந்து அந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த நியூஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நியூஸ் அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து அப்படியே இருக்குது. ப்ளஸ் நாளை நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதுக்கு கூட ஒரு அடக்கி வாசித்தாலும் வாசிச்சிருக்கலாம். இப்போ 2 ரீசன் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அது வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நல்ல மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா அந்த செகண்ட் நியூஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளை ஒரு மியூட்டடான ஒரு எக்ஸ்பைரி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அது நாளை இன்ட்ராடேயில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து சேனலில் இல்லைன்னு பார்க்குறீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. நான் சொல்கிறது சேனல் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நிஃப்டி டுமாரோ அப்படின்ட்டு சேனல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு போகும். அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து போடுறேன். சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். 15 மினிட்லேயும் இந்த சென்செக்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சேம் நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு இண்டெக்ஸை நம்ம வந்து கரெக்டாக வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த அதாவது ஒரு ரெசிப்ரோக்கல் மாதிரி வந்து இன்னொரு இண்டெக்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸும் அப்படியே தான் பிஹேவ் வந்து பண்ண போகுது. அதே மாதிரி சென்செக்ஸை நான் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டியும் அப்படியே மாதிரி தான் வந்து பிஹேவ் வந்து பண்ண போகுது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து நிஃப்டி கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரெண்டும் சேம் தான். வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். நம்ம வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் கரெக்டாக நிஃப்டி மாதிரி தான் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நாளை ஒரு டவுன் சைடு வந்து இருக்க போகுது அப்படின்னா ஒரு 76,200 76,000 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து ஆவரேஜெல்லாம் வந்து 1000 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து மூவ் ஆயிரும். அதனால் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த ஒரு கன்சால்டேஷன் இது வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சி மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பொட்டென்ஷியலி நமக்கு வந்து ஒரு 77,400 ஒரு 77,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் ஒரு பொட்டென்ஷியலி ஒரு 800 பாயிண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து
இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டைட் கன்சல்டேஷன் போயிட்டுருக்கிறதுனால இந்த மூவ்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு கேப் அப்லேயோ ஒரு கேப் டவுன்லேயோ போயிடுச்சு அப்படின்னா அருமையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் சென்செக்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளை இப்போ வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. அதே மாதிரி ஒரு 7700 இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 7700 உடைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு இமீடியட்டாக ஒரு 77 300 77 400 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இமீடியட்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த டவுன் சைடு வந்து இந்த 76 900 இந்த ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் இந்த இடத்துல ஒரு 76 400 ஒரு 76 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து எப்படி பிரேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50 மந்த் ஸ்டார்டிங்கே சும்மா ஜகஜோதியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்டே வந்து இல்லை. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு 24,000 அப்படி ரேஞ்ச் வந்து கட் பண்ணிட்டு மேலே வராங்க. ஆனால் ஒரு 50 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கே வந்து முக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1030 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு இல்லையா, அதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 24,100 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,950 இருக்கலாம். 23,950 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,850 23,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,100 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,200 வரைக்கும் மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 250க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. என்ன ஒரு 57,600 ஒரு 58,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு 400 பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 58,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,800 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 57,800 ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 57,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,200 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 58,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 76,600 இருக்கலாம். 76,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 77,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி இதுவும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஓவரால் அப் ட்ரெண்டு இருந்தாலும் ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து இல்லை. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,600 ரெசிஸ்டன்ஸ் 14,500 சப்போர்ட் 14,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.